வணக்கம். எல்லாம் கிளாஸ்க்கு வந்தாச்சா? 69 பேர் தான் வந்திருக்கீங்க. ஸ்ட்ரென்த் அதிகம், கம்மி ரொம்ப கம்மியா பார்த்துட்டு இருக்கீங்க வியூவர்ஸ் எல்லாருமே. 2 கிளாஸ் 9th 10th சேர்ந்து பார்க்குறீங்க இல்லையா? நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா அணி ஆல்ரெடி பார்த்தாச்சு. 2 அணி பார்த்துருக்கோம். என்னென்ன அணி பார்த்துருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். தற்குறிப்பேற்ற அணி, அடுத்து தீவக அணி பார்த்துருக்கோம். தற்குறிப்பேற்ற அணியும் தீவக அணியும் பார்த்துருக்கோம் இல்லையம்மா? பார்த்துருக்கோமா இல்லையா? அது திரும்ப ஒரு கிளாஸ் நம்ம பார்ப்போம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி அணினா என்ன உங்களுக்கு அழகா தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? அணி என்றால் அழகு. அணி என்றால் அழகு. செய்யுளை அழகுபடுத்த புலவர்கள் கையாளக்கூடிய உத்தி தான் என்னது? அணி. செய்யுளை அழகுபடுத்த புலவர்கள் கையாளக்கூடிய உத்தி தான் அணின்னு சொல்லுவோம் இல்லையா? நோட் எடுத்துக்கங்க. கையில பேனா இருக்கணும், ஹிண்ட் எடுத்துக்கணும். சரியா? பக்க எண் புக் இருக்கிறவங்க எல்லாரும் 221வது பக்கம் எடுத்துக்கங்கம்மா. எல்லார் கையிலும் புக் இருக்குன்னு நினைக்கிறேன். புக்கு இல்லாத குழந்தைகள்லாம் கவனிங்க. புக்கு இல்லைன்னா ஹிண்ட் எடுத்துக்கணும். புக்குன்னு நிறைய பேர் வாங்கல இல்லையா? வாங்காத குழந்தைகள்லாம் புக்கு நோட் எடுத்து எழுதணும். லாஸ்ட் கிளாஸ் மிஸ் அன்னை மொழி திரும்பி ரிவ்யூ பண்ணுவோம். திருப்பி முதல் லெசன்லேருந்து வந்துட்டு இருக்கோம். இந்த அணி முடிச்சா திரும்பியும் சொல்லாராய்ச்சி கட்டுரைகள் இருக்கு இல்லையா? உரைநடை 1 திரும்ப நான் நடத்துவேன். இப்போ அடுத்த கிளாஸ்ல நான் நடத்த போறேன். இதை முடிச்சுட்டு நிரல்நிறை அணியும் தன்மை அணியும் முடிச்சுட்டு மொழிநாயர் தேவநாயர் பவனாருடைய லெசன் நம்ம பார்க்க போறோம் அடுத்து. அதனால இந்த லெசன் நம்ம பார்க்கும்போது உன்னிப்பா கவனிச்சு குறிப்பெடுத்துக்கோங்க. போலாமா? லெசன் போலாமா? சரி. நிரல் நிறை அணி. நிரல் நிறை அணி பார்க்கலாம். நிரல் நிறை அணி அப்படின்னா நிரல்னா என்ன? நம்ம ஏற்கனவே நான் பொருள்கோள் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? 8 வகை பொருள்கோள் சொல்லிருக்கேன். நிரல் நிறை பொருள்கோள் வந்திருக்கும் இல்லையா? 8 வகை பொருள்கோள்ல நிரல் நிறை பொருள்கோள் நடத்திருக்கேன். அந்த நிரல் நிறை பொருள்கோளுக்கு இதே எடுத்துக்காட்டு தான் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அதை சொல்லி கொடுக்கும்போதே உங்களுக்கு சொல்லிருக்கேன். அதை படிச்சிருந்தீங்கன்னா இந்த அணி உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். சரியா? ஈஸியா ஏதுவாக நான் ஈஸியா இருக்கும். இப்ப நிரல் நிறை அணி. நிரல்னா என்ன? நிரல் என்பதன் பொருள் வரிசை. நிரல்னா என்ன? வரிசை. குறிப்பிடுத்துங்க. நோ புக்கு இல்லாதவங்க கையில எழுதிக்கணும். சரியா? புக்கு இல்லாதவங்க எடுத்து எழுதணும். நிரல் என்பதன் பொருள் வரிசை. நிறை என்பதன் பொருள் நிறுத்துதல். நிறை என்பதன் பொருள் என்ன? நிறுத்துதல். நிரல்னா வரிசை, நிறைனா நிறுத்துதல். அதாவது ஒரு பாடல்ல உள்ள சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை அணி. புரியுதா? ஒரு செயல் கொடுத்துருக்காங்கன்னா அதோட சொல்லையும் பொருளையும் ஒரே வரிசையா ஆர்டரா நிறுத்தி அதுக்கு உண்டான பொருளை எடுத்துக்கிறது என்ன அணி? நிரல் நிறை அணி. எழுதிக்குங்க. புக்கில் உள்ளவங்க எழுதிக்கணும். சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை அணி. இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கை என்ன? நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை. இல்லறன்னா வீடு. நம்ம வீட்டுல வாழக்கூடிய வாழ்க்கையானது எப்படி இருக்கணும்? அன்போடையும் அறத்தோடையும் இருக்கணும். பொருளுடைய பொருள் அதுதான். அன்போடும் அறத்தோடும் வாழ்ந்தனா அதுக்கு உண்டான பண்பும் பயனும் நமக்கு கிடைச்சிடும். இது அன்புக்குன்னா பண்பு. பண்புனா என்ன? குணம். ஒருவருடைய குணங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அறம் செய்த அந்த அறத்துக்கு உண்டான பயன் கிடைக்கும். அறம்னா நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு உண்டான பயன் உடனே கிடைக்கும் என்பதுதான் பொருள். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இப்ப பாருங்க, நான் என்ன சொன்னேன்? சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி. சொல்லையும் பொருளையும் இந்த மாதிரி வரிசை அன்பு அரண் உடைத்தாயின் இந்த மாதிரி வரிசையா நிறுத்தி அதற்குண்டான பயன் இருக்கு இல்லையா? அன்புக்கு பண்பும் அறத்துக்கு பயனும். அன்பு செய்த என்ன கிடைக்கும்? பண்பு கிடைக்கும். நல்ல குணமுடையவர்கள். பாரு எவ்வளவு அழகா பேசுறான், எவ்வளவு பணிவா இருக்கான் அப்படின்னு சொல்லல. அந்த அன்புக்கு பண்பு நல்ல குணமான பயனா இருக்கான். அப்ப வரிசையா நிறுத்திருக்காங்களா? அடுத்து அறம். அறத்திற்கு பயன். நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு உண்டான பயன்
உடனே கிடைப்பதுதான். இது ரெண்டுத்தையும் வரிசையா எழுதிருக்காங்களா இல்லையா? அறத்திற்கு பயனும் அன்பிற்கு பண்பும். புரியுதா? நிரல் என்பதன் பொருள் வரிசை, நிறை என்பதன் பொருள் வரிசையாக நிறுத்தி பொருள் கொள்வது நிரல் நிறை அணி. புரிஞ்சா? நிரல் நிறை அணினா என்னன்னு தெரியுதா? அதான் எழுதி போட்டிருக்கேன். எடுத்துக்காட்டு: அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது குறளுடைய பொருள் இங்க எழுதிக்க பாருங்க. இல்வாழ்க்கை அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். இந்த வாழ்க்கைக்கு உண்டான பண்பும் பயனும் திருக்குறளுடைய பொருள். அதுக்கடுத்து எப்படி எழுதுனா அணி பொருத்தம் எழுது. என்ன எழுதணும்? அணி பொருத்தம். இக்குறளில் அன்பும் அறனும் என்ற சொற்களை வரிசையாக நிறுத்தி, இரண்டுத்தையும் வரிசையாக நிறுத்தி அன்புக்கு பண்பையும் அறத்துக்கு பயனையும் பின்னாடி கொடுத்துருக்காங்களே வரிசையா, வரிசையாக நிறுத்தி பண்பும் பயனும் என்ற சொற்களை முறைப்பட கூறியுள்ளமையால் இது நிரல் நிறை அணி. இது அணி பொருத்தம். நம்ம எடுத்துக்காட்டோட விட்டுறக்கூடாது. போன டெஸ்ட்ல நான் தற்குறிப்பேற்ற அணியை பார்க்கும்போதே பார்த்தேன். நீங்க என்ன எழுதிங்கன்னா வெறும் எடுத்துக்காட்டையும் அணியை மட்டும் கொடுத்துருந்தீங்க. அணி பொருத்தம் கொடுக்கல. அதுக்காக மார்க் நான் குறைச்சு கூட கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. 2 மார்க் 2.5 மார்க் தான் கொடுத்துருப்பேன். அணி எழுதி எடுத்துக்காட்டு எழுதி அணி பொருத்தமும் எழுதணும். இப்ப நிரல் நிறை அணினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களாமா? நிரல் நிறை அணினா புரியுதா? நிரல் என்பதன் பொருள் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நிரல் என்பதன் பொருள் வெரி குட், வரிசை. வெரி குட், சூப்பரா சொன்னீங்க. அடுத்து நிறைனா என்ன? நிறுத்துதல். எதை நிறுத்தணும்? சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அதற்குண்டான பொருளை நம்ம என்ன பண்ணிடணும்? முறைப்பட எடுத்து கூறணும்னா அது என்ன அணி? நிரல் நிறை அணி. இது ஈஸியா அப்படியே கண்ணிமைக்க நேரத்தில் 5 மார்க் எடுத்து போயிடலாமா? எடுக்கலாம்ல? வெரி குட். இந்த அணி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன அணி? தன்மை அணி. அடுத்து என்ன அணி? தன்மை அணி. தன்மை அணினா என்ன? எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும், எந்த பொருளாக இருந்தாலும் அதோடைய இயற்கை தன்மையை உள்ளது உள்ள மாதிரியே சொல்றது. நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம். இயல்பு நகிர்ச்சி அணி, உயர்வு நகிர்ச்சி அணி படிச்சிருப்போம் இல்லையா? அதேதான். இப்ப இயல்பு நகிர்ச்சி அப்படின்னு சொல்ற நகிர்ச்சி என்பது உள்ளத உள்ள மாதிரி அப்படியே சொல்றதுதான். ஒருத்தவங்களோட தோற்றத்தை கண்டோம்னா, இப்ப நிவிதாவா இவ இப்படிதான் அவருடைய தோற்றம், அவருடைய குணாதிசயங்களா உள்ளது உள்ள மாதிரி. அப்படியா அப்படி மிகைப்படுத்தி சொன்னா அது உயர்வு நகிர்ச்சி இல்லையா? அப்படியே உள்ள மாதிரியே சொன்னா அது இயல்பு நகிர்ச்சி. என்ன சொல்லுவோம்? தன்மை அணி. எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான, நல்லா கவனிக்க, உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மை அணி. அவங்களுடைய தோற்றத்தை அப்படியே உள்ளது உள்ளவாறு அப்படியே அழகுபட சொன்னா அது தன்மை அணின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தன்மை அணி கவனிங்க. தன்மை நகிர்ச்சி அணி. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த அணியோட இன்னொரு பேர் என்ன? தன்மை நகிர்ச்சி அணி. அண்டர்லைன் பண்ணீங்க. இது 1 மார்க் क्वेश्चन. அண்டர்லைன் பண்ணிட்டீங்களா? தன்மை நகிர்ச்சி அணி என்று கூறுவர். அதுக்கு அடுத்த லைன்ல பார்த்தா 4 இருக்கு. 4 வகையா பிரிச்சுட்டாங்க பாருங்க. அதை நான் மிஸ் எழுதுன போர்ட்ல எழுதல, நான் சொல்றேன் எழுதிக்கோ. பொருள் தன்மை அணி எழுதிங்க. பொருள் தன்மை அணி. புக் இல்லாதவங்க எழுதிங்க, புக் இருக்கிறவங்க அண்டர்லைன் பண்ணிக்கோ. குணத்தன்மை அணி, சாதி தன்மை அணி, தொழில் தன்மை அணி என்பதாகும். பொருள் தன்மை அணி, குணத்தன்மை அணி, சாதி தன்மை அணி, தொழில் தன்மை அணி என்பது ஆகும். புக் இருக்கவங்க அண்டர்லைன் பண்ணிக்கோ, புக் இல்லாதவங்க நோட் எடுத்துக்கங்க. சரியா? எடுத்தாச்சா? அடுத்து பாருங்க, எடுத்துக்காட்டு போலாமா? பாருங்க, எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மெய்யிர் பொடியும் விரித்த கருங்குழலும், மெய்யிர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனி சிலம்பும் கண்ணீரும் வையைக்கோன் கண்டளவே தோற்றான். அக்காரிவை தன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர். அதாவது இந்த பாடலுடைய பொருள் இப்ப யாரை பத்தி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா கண்ணகியை பத்தி. புரியுங்க? வையைக்கோன் யாரு? பாண்டிய மன்னன். வையைக்கோன்னா என்னது? கோன் என்பது அரசன். இந்த பாடலை யாரை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாண்டிய மன்னனை பற்றி சொல்லியிருக்கு. பாண்டியனாலே உங்களுக்கு ஞாபகம் வரணும் இல்லையா? கண்ணகி. மெய்யிர் பொடியும் விரித்த கருங்குழலும், கண்ணகியுடைய தோற்றத்தை அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. அவருடைய உடம்பு தூசு படாத அந்த உடம்புல, அதான் மெய்யிர் பொடி. பொடி என்பது தூசு. அவருடைய உடம்புல அழுக்கு பாய்ந்து
விரித்த கருங்குழலும், அவருடைய நீண்ட கருங்குழலை விரித்து கையில் தனி சிலம்பும், கையில் ஒரு ஒற்றை சிலம்போட கண்ணீரும், கண்களில் கண்ணீரோட வையை பார்க்கறான். யார் பார்க்கறா? வையைக்கோன், பாண்டிய மன்னன் பார்க்கறான். அதை கண்டளவில் தோற்றான். இவன் அப்பா தீர்ப்பு சொல்லிட்டாலே. இதுல பாத்தீங்கன்னா சிலம்பு வழக்குரை காதையும் கொடுத்துருக்காங்க. கண்ணகி போயிட்டு பாண்டிய மன்னன் வழக்கு கேட்பா இல்லையா, அவர் போகும்போது அவருடைய ஆவேச தோற்றத்தை புலவன் எப்படி சொல்லியிருக்காரு? உள்ளதை உள்ளபடியே சொல்லியிருக்காரு. கண்ணகியோட தோற்றத்தை உள்ள மாதிரியே சொல்லியிருக்காரு. கண்டளவே தோற்றான் அக்காரியை தன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர். அவ சொன்ன, கண்ணகி சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டா? பாண்டிய மன்னன் ஐயோ தப்பான தீர்ப்பை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவனுடைய உயிரை நீத்தான். தோற்றான் உயிர் அப்படின்னா அவனுடைய உயிரை இழந்தான். யாரு? பாண்டிய மன்னன். அப்படியே சொல்லியிருக்காங்க இல்லையா? கண்ணகியுடைய தோற்றத்தை உள்ள தன்மையை போல சொல்லியிருக்காங்க. இயல்பு நவிர்ச்சி அணி. இதுதான் பாடலுடைய பொருள். அந்த பாடலுடைய பொருளுக்கு கீழே அணி பொருத்தம் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கலாமா? அதுக்கு எழுதி போடல, நம்ம ரீட் பண்றேன். புக் இருக்கிறவங்க பாருங்க, புக் இல்லாதவங்க ஹிண்ட் எடுத்துக்கோங்க. சரியா? ஒரு டைம் சொல்றேன். மெய்யீர், மெய்னா என்ன? உடம்புன்னு அர்த்தம். மெய்யீர் பொடியும் அப்படின்னா அவளுடைய உடம்பு தூசோடையும் அழுக்காகவும் அப்படி அர்த்தம். விரித்த கருங்குழலோட தலை விரித்து கொண்டு கையில் தனி சிலம்பும், கையோட ஒற்றை சிலம்போடையும் கண்ணீரும், அழுத கண்ணீரோட போய் பாண்டியவனுடைய வாசல்ல நிக்கிறான். அதை பார்த்த உடனே கண்ணகியோடைய வழக்குகளை கேட்ட உடனே ஐயோ தப்பான தீர்ப்பு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி உயிரை நீத்ததுதான் இந்த பாடலுடைய பொருள். புக் எடுத்துங்க. உடம்பு முழுக்க தூசியும் விரிந்த கருமையான தலைமுடியும் கையில் ஒற்றை சிலம்போடு வந்த தோற்றமும் அவளது கண்ணீரும் கண்ட அளவிலேயே வையை நதி பாயும் கூடல் நகரத்து அரசனான பாண்டியன் தோற்றான். அவளது சொல் தன் செவியில் கேட்டவுடன் உயிரை நீத்தான். பாருங்க அணி பொருத்தம் பாருங்க. அணி பொருத்தம் என்ன கொடுத்திருக்காங்க? கண்ணகியின் துயர் நிறைந்த தோற்றத்தினை, அவளுடைய துக்க காட்சியினை இயல்பாக உரிய சொற்களால் முறைப்பட அமைத்து புலவன் எழுதியிருக்காரு இல்லையா? கவிஞர் எழுதியிருக்காரு. கண்ணகியின் துயர் நிறைந்த தோற்றத்தினை இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறியமையால் இது தன்மை நவிர்ச்சி அணி. நமக்கு இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு இது நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாடலுமே பாத்தீங்கன்னா தற்குறி பேச்சு அணிலையும் நமக்கு இந்த சிலப்பதிகாரத்திலேருந்து ஒரு எடுத்துக்காட்டு 2 லைன் கொடுத்துருக்காங்க. அடுத்து தன்மை அணிலையும் சிலப்பதிகாரத்திலேருந்து நமக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. தற்குறி பேச்சு அணி ஏற்கனவே நடத்திருக்கேன். இன்னும் கவனிக்காத பிள்ளைங்களுக்கு திரும்ப ஒரு டைம் சொல்லிடுறேன். சரியா? இப்ப தன்மை நவிர்ச்சி அணினா என்னன்னு தன்மை அணினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தன்மையோட இன்னொரு பேர் என்ன கேட்டீங்கன்னா தன்மை நவிர்ச்சி அணி எத்தனை வகைப்படுங்கிறதையும் நீங்க எழுதணும். கேட்டாங்கன்னா 1 மார்க்ல கேட்டாங்கன்னா இதெல்லாம் 1 மார்க் பிராக்கெட் போட்டு ஹிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. 1 மார்க் 2 மார்க். தன்மை அணி விளக்குகன்னு கேட்டாங்கன்னா நீங்க எடுத்துக்காட்டோட அணி பொருத்தத்தோட கொடுக்கணும். சரியா? எழுதியாச்சா? புக் இல்லாத பிள்ளைங்க ஹிண்ட் எடுத்துங்க. அடுத்து தற்குறி பேச்சு இன்னொரு டைம் பார்க்க போறோம். பிள்ளைங்க எழுதிட்டீங்கம்மா? இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றிக் கொள்வது.
புக் இல்லாத குழந்தைங்க எடுத்து எழுதிங்க. தற்குறிப்பேற்ற அணி பாருங்க. இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி. எடுத்துக்காட்டு பாருங்க. போரிழந்தெடுத்த தொடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. பாண்டிய மாநகருக்குள் கோவலனும் கண்ணகியும் உள்ளார நுழையும் போதே கோட்டை மதில் மேல் இருந்த கொடி என்ன பண்ணுச்சா இயற்கையாக காற்றில் அசைந்தது. ஆனா அவங்க 2 பேரும் உள்ளார வந்தா பாண்டி நகரத்துக்குள்ளார வந்தாங்க அப்படின்னா கொலை செய்யப்படுவாங்க அப்படின்னு கவிஞன் தன்னுடைய குறிப்பை எதன் மீது ஏற்றி கூறுகிறார்? அந்த கொடியின் மீது ஏற்றி கூறுகிறார். கோவலன் கண்ணகி உள்ளார வந்தா கோவலன் கொலை செய்யப்படுவனால வராதீங்க, வாரல் என்பன போல் மறைத்து கை காட்ட அப்படின்னா நீங்க உள்ளார வந்தா கொலை செய்யப்படுவீங்க அப்படின்றத குறிப்பால் தன்னுடைய குறிப்பால் எடுத்து சொல்லியிருக்காங்க. புரியுதா? இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி. சரியா? எடுத்துக்காட்டு போரழும் தொடுத்த ஆரையில் நெடுங்கொடி கண்ணகி. ஆரையில் நெடுங்கொடிங்க. இந்த நெடுங்கொடிங்கிறது கோட்டை மதில் மேல் இருந்த கொடிகள் அர்த்தம். வாரல் வராதீங்க அப்படிங்கிறது. வாரல் என்பன போல் மறித்து கை காட்டுல காற்றுல அசைறது. நீங்க வந்தீங்கன்னா கொலை செய்யப்படுவீங்கிறது தான் பொருள். புக் எடுங்க. புக் இல்லாதவங்க மிஸ் சொல்றத எழுதுங்க. பாடலின் பொருள். கோட்டை மதில் மேல் இருந்த கொடியானது வரவேண்டாம் என தடுப்பது போல கை காட்டியது என்பது பொருள். நீங்க வரவேண்டாம், உள்ளார கோவலனும் கண்ணகியும் வரவேண்டாம்ன்றது போல பொருள் இருக்கு. அணி பொருத்தம் இதுதான் நீங்க எழுதாம விட்டுட்டீங்க. எக்ஸாம்ல நீங்க எழுதாம விட்டுட்டீங்க, ஆனா எழுதணும். அணி பொருத்தம் எழுதாதான் மதிப்பெண் நம்ம கொடுப்போம். கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகருக்குள் சென்ற போது மதிலின் மேலிருந்த கொடிகள் காற்றில் இயற்கையாக அசைந்தன. ஆனால் இளங்கோவடிகள் கோவலன் மதுரையில் கொலை செய்யப்படுவான் என கருதி அக்கொடிகள் கையை அசைத்து இம்மதுரைக்குள் வரவேண்டாம் என்று தெரிவிப்பது போல காற்றில் அசைவதாக தன் குறிப்பை கொடியின் மீது ஏற்றி கூறுகிறார். இவ்வாறு இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி. புக் இல்லாதவங்க மிஸ் சொன்னதை அழகா நின்று எடுத்துக்கணும். சரியா? இது நம்ம ஆல்ரெடி பார்த்த அணிதான், இருந்தாலும் ஒரு மீள்பார்வை. எழுதியாச்சா? அதுக்கடுத்து தீவக அணி. தீவக அணி ஒன்பதாவது இயல் முடிஞ்சதுன்னா நமக்கு போர்ஷன் கவர் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லையா? இதுக்கப்புறம் நீங்க தான் ஒன்னொன்னா உட்காந்து படிக்கணும். லைன் பை லைனா படிக்கணும். தீவகம். தீவகத்தால என்ன சொல்லியிருக்க? விளக்கு, விளக்கணி. தீவகணியோடைய பேரு விளக்கணி. தீவக அணி. தீவக அணினா விளக்கணி. ஒரு விளக்கானது எப்படி ஒரு அறையில ஒரு மூலையில இருந்து எல்லா இடத்துலயும் வெளிச்சத்து தருதோ அதே போல செய்யுளில் ஒரு சொல், அதாவது நடந்துகின்ற ஒரு சொல் எல்லா இடத்துக்கும் பொருந்தும். எல்லா இடத்துக்கும் பொருந்தி பொருள் தருவதுதான் தீவகம். அது என்ன அணி? தீவக அணி. அணி எழுதிங்க. புக் இல்லாதவங்க அணி மட்டும் எழுதிங்க. தீவகம் என்னும் சொல்லுக்கு விளக்கு. இது ஒரு 1 மார்க் क्वेश्चन ஏற்கனவே சொல்லிருக்கேன். விளக்கு என்று பொருள். இல்லனா விளக்கடியை விளக்குகள் கூட கேட்கலாம். இது ஒரு 1 மார்க் क्वेश्चन, இம்பார்ட்டன்ட் ஒன். ஒரு இடத்தில்
புக் இல்லாதவங்க மட்டும் எழுதிக்கமா. ஒரு இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கானது புக் இல்லாதவங்க எழுதிக்கமா. தீவகம் என்னும் சொல்லுக்கு என்ன பொருள்? விளக்கு என்று பொருள். நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான், திருப்பி உங்களுக்கு ரீகால் பண்ற. யூனிட் முடியுது இல்லையா, அதனால திரும்பவும் நினைவு கூறுறது தான், வேற ஒன்றும் இல்லை. விளக்கு என்று பொருள். ஓர் அறையில் ஓர் இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கானது அவ்வறையில் பல இடங்களிலும் உள்ள பொருள்களுக்கு வெளிச்சம் தந்து விளக்குதல் போல. ஒரு ரூம்ல வைக்கப்பட்ட ஒரு விளக்கானது எப்படி எல்லா இடத்துக்கும் வெளிச்சம் தருது இல்லையா, அதே போல புரியுதா? செய்யுளின் ஓரிடத்தில் நின்ற சொல் அச்செய்யுளின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை தருவது. இதுதான் முக்கியம். உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவதால் இது தீவக அணி. எடுத்துக்காட்டு சொல்றேன், எழுதுங்க. இதுவும் பாத்தீங்கன்னா 3 வகை. முதல்நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம் என்று 3 வகையை பிரிக்கலாம். முதல்நிலை, இடைநிலை, கடைநிலை. எடுத்துக்காட்டு, சேந்தன வேந்தன் திருநெடுங்கன். நல்லா கவனிச்சு எழுதாத பிள்ளைங்க எழுதிங்க. சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் வேந்தர் ஏந்து தடந்தோள் இழி குருதி பாய்ந்து. ஐபன் போட்டு எழுது, தனிச்சொல். இழி குருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீர சிலை பொழிந்த அம்பும் மிசை அனைத்தும் புல்குளமும் வீழ்ந்து. சேந்தன வேந்தன். இந்த சேந்தன என்பதன் பொருள் சிவந்தன. சேந்தன என்பதன் பொருள் சிவந்தன. இந்த சேந்தன என்ற சொல் அந்த செய்யுள்ள உள்ள எல்லா சொற்களோடும் சென்று சிவந்தன என்ற பொருளை நமக்கு தருது. எந்த இடத்தெல்லாம் சென்று பொருள் தருதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, சேந்தன வேந்தன் கண்கள், அதாவது இந்த பாடலுடைய பொருள், அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன. அவை சிவந்த அளவில் பகை மன்னர்களுடைய பெரிய தோள்கள். வேந்தர் ஏந்து தடந்தோள்னா அவங்களுடைய தோள்பட்டர்களே அதெல்லாம் சிவந்தது, கோபத்தால் சிவந்தது. அவனுடைய கண்கள் சிவந்தது, தோள்கள் சிவந்தன. வேந்தர், வேந்தன அரசன். வேந்தர் ஏந்து தடந்தோள்
இழி குருதி பாய்ந்து, அந்த ரத்தம், குருதினா என்ன, ரத்தங்கள் எல்லாம் பாய்ந்து திசை அனைத்தும் சிவந்தது, அந்த இடமெல்லாம் சிவந்தது. வீர சிலை பொழிந்த அம்பும் மிசை அனைத்தும் புல்குளமும் வீழ்ந்து. மிசை அனைத்தும் பாய்ந்த திசைகள் கவனிங்க. வலிய வில்லால் எய்யப்பட்ட அம்புகளும் சிவந்தன. இழுத்துப்பட்டோம் இல்லையா அந்த அம்புகள், அந்த பறவைகள் பட்ட உடனே அதில் உள்ள ரத்தம் குருதி பாய்ந்து அந்த அம்பும் சிவந்தது, திசை அனைத்தும் சிவந்தது. குருதி மேலே வீழ்தலால் பறவை கூட்டங்கள் யாவும் சிவந்தன. அடுத்து பறவை கூட்டங்கள் எல்லாமே சிவந்தது என்பதுதான் அந்த பாடலுடைய பொருள். பாருங்க, அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன. சேந்தன வேந்தன் திரு நெடுங்கன்னா அரசனுடைய, வேந்தன அரசனுடைய கண்கள் சிவந்தது, ஃபர்ஸ்ட் பொருள். அடுத்து அவை சிறந்த அளவில் பகை மன்னர்களுடைய பெரிய தோள்கள் சிவந்தன. வேந்தர் அப்படின்னா வேந்தர்ன்றதும் மன்னனை குறிப்பதுதான். ஏந்து தடந்தோல், தடந்தோல் என்பது உருச்சுற்றல், தட அப்படிங்கிறது உருச்சுற்றல், பெரிய தோள்கள் சிவந்தது. இழி குருவி பாய்ந்தது, குருவி பாய்ந்து திசைகள் அனைத்தும் சிவந்தன. வலிய வில்லால் எய்யப்பட்ட, அந்த அம்புகளால் எய்யப்பட்ட இடங்கள் எல்லாமே என்னாச்சு, சிவந்திருந்தது. குருவி மேலே வீழ்தலால் பறவை கூட்டங்கள் யாவும் சிவந்தன. இல்ல அணி பொருத்தம் எப்படி பொருத்திருக்காங்க பாருங்க. வேந்தன் கண் சேந்தன, வேந்தன் கண் சேந்தன, வேந்தர் தோல் சேந்தன, குருவி பாய்ந்து திசை அனைத்தும் சேந்தன, அம்பு சேந்தன. இப்ப சேந்தன 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 4 இடத்துல வந்திருக்கு இல்லையா. சேந்தன என்ற இந்த ஒரு சொல்லானது எடுத்துக்காட்டு எழுதி போடல, புக்ல பார்த்துங்க. என்ன பாடலுடைய வரிகள்ல எங்கெங்கெல்லாம் போயிட்டு அதே பொருளை பொருத்தி நமக்கு பொருளை தருகிறது இல்லையா. இதுதான் என்ன அணி, விளக்கணி. என்ன அணி, விளக்கணி. இப்ப இந்த அணியில 9வது யூனிட் நமக்கு இலக்கணம் பார்த்தீங்கன்னா அணி இலக்கணம். அணி என்றால் என்னன்னு சொன்ன, அழகுன்னு சொன்னோம் இல்லையா. தெரிஞ்சுக்காத பிள்ளைங்க, வெளியே கிளாஸ்க்கு வராத பிள்ளைங்க கூட திரும்பியும் ஒரு டைம் கவனிக்கணுங்கிறதுக்காக இது மேற்பார்வை உங்களுக்கு. அணி என்றால் அழகு. புலவர்கள் செயலை அழகுபடுத்தக்கூடிய கையாளக்கூடிய உத்தி தான் அணி. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், தீவக அணி, தற்குறிப்பேற்ற அணி, தன்மை அணி, நிரல் நிறை அணி. நமக்கு 4 அணிகள் கொடுத்துருக்காங்க. இந்த 4 அணியை இப்போ நம்ம தெளிவா பார்த்தாச்சு. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க மிஸ் கிட்ட போன் பண்ணி கேட்கலாம், இல்ல வகுப்பறைக்கு நேரா வரும்போதும் நீங்க அசைன்மெண்ட் கொடுக்கும்போது கேட்கலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் நான் நடத்துனதுல பாத்தீங்கன்னா நயம் பாராட்டுகள் நடத்திருந்தேன் இல்லையா. நயம் பாராட்டுகள் நடத்திருந்தேன் இல்லையாமா. 2 நயம் பாராட்டுகள் உங்களுக்கு ஹோம்வொர்க் சென்ட் பண்ண சொல்லிருந்தா, ஒரு சில பிள்ளைங்க மட்டும் தான் கொடுத்துருந்தீங்க. நிறைய பிள்ளைங்க எழுதல, எழுதி பிராக்டிஸ் பண்ணணும் சரியா. நயம் பாராட்டுகள் பிராக்டிஸ் பண்ணணும். அது நமக்கு எத்தனை மதிப்பெண்கள், 5 மதிப்பெண்கள். இதுவும் 5. அணி இல்லாம நமக்கு பாடம் நம்ம கவர்மெண்ட்லயே போர்ஷன் கம்மி பண்ணியிருந்தாலும் அணி இல்லாம இருக்காது நமக்கு சரியா. இதுல சந்தேகம் இருக்காமா, சந்தேகம் இருக்கா, வந்து பார்க்கலாமா. டைம் ஆயிடுச்சா. சந்தேகம் இருந்தா மிஸ் கிட்ட நீங்க கேட்கலாம். இதுக்கப்புறம் அடுத்து உரைநடை பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன். பிரேக் போயிட்டு இருந்தாச்சாமா, பிரேக் போயிட்டு கிளாஸ்க்கு வந்துட்டீங்களா. 70 பேர் தான் வந்திருக்கீங்க. என்ன மீதில என்ன காணோம், நோட் எடுக்க சோம்பேறியா இருக்கா. கிளாஸ்க்குள்ள வாங்க எல்லாரும். உரைநடை பார்க்கலாம்னு சொன்னோம் இல்லையா. உரைநடை பார்த்துடலாமா. இயல் 1 தமிழ் சொல் வளம் பார்க்க போறோம். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேவநேய பாவாணர். தமிழ் சொல் வளம் தேவநேய பாவாணர். தமிழ் சொல் வளம் டாபிக் பாருங்க. அவரோட தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ் சொல் வளம். சொல் வளம் அப்படின்னா என்ன, தமிழ்ல எண்ணற்ற சொற்கள், அதாவது நிறைய சொற்கள் இருக்கு. நம்ம அதெல்லாம் பயன்படுத்துறோமா அப்படின்னு பார்த்தா இல்ல. நிறைய சொற்களை நம்ம கையாளுவது கிடையாது. நமக்கு தெரிஞ்ச சொற்களை வச்சு தான் பேசிட்டு இருக்கோம். நமக்கு தேவநேய பாவாணர் நூல்வெளி எடுத்துக்கோங்க. பக்க எண் 8ல உள்ள நூல்வெளி எடுக்கலாம். இந்த கவிதைக்கு ஒரு கட்டுரையில இருந்து உங்களுக்கு ஒரு சுருக்கமான ஒரு சொற்களஞ்சியத்தை பத்தி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம பார்க்க போறோம். நூல்வெளி எல்லாரும் எடுத்துக்கோங்க. மிஸ் நூல்வெளியை ரீட் பண்ணி காட்டுறேன். ஆசிரியர் யாரு, அவர் எழுதின கட்டுரையில இருந்து என்னென்ன நமக்கு கையாளப்பட்டுள்ளதுன்றத பார்க்க போறோம்.
ரீட் பண்ணட்டுமா? ரீட் பண்ணலாமா? எல்லாரும் கிளாஸ்க்கு வந்தாச்சா? டீ பிரேக் எடுத்தாச்சா? கிளாஸ்க்கு வந்தாச்சா? எல்லாரும் சிரிப்பு தான் வருது. ஓகே சில்ட்ரன். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் பாடமாக இடம்பெற்றுள்ளது. மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. தேவநேய பாவாணருடைய சிறப்பு பெயர் என்னன்னா மொழி ஞாயிறு. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவநேய பாவாணர். அண்டர்லைன் பண்ணிக்கோ. பண்ணிட்டீங்களா? அவர் எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகள்ல இருந்து நமக்கு ஒரு சுருக்கம் கொஞ்சம் மட்டும் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க பாடப்பகுதியில. இப்ப அததான் நாம இந்த லெசன்ல பார்க்க போறோம். இந்த உரைநடையில நாம பார்க்க போறோம். சரியா? நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் பாடமாக இடம்பெற்றுள்ளது. இக்கட்டுரையில் சில விளக்க குறிப்புகள் மாணவர்களின் புரிதலுக்காக சேர்க்கப்பட்டுள்ளன. நிறைய சொற்களுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியாம இருக்கும். இப்ப என்னென்ன சொற்களுக்கு என்னென்ன பொருள்ங்கிறத இந்த லெசன்ல நம்ம பார்த்தோம்னா நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. நிறைய சொற்களஞ்சியங்களை பெருக்கிறத கூட நீங்க கத்துக்கலாம் இந்த லெசன் மூலமா. தெரியாத சொற்களை கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவாணர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சகட்டம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவநேய பாவாணர். இது தேவநேய பாவாணருடைய சிறப்புகள். அந்த மேல இருக்கக்கூடிய பாக்ஸ், ஒரு கிரீன் கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, மேல பாருங்க. அதை ரைட் பண்ணி காட்டுறேன். எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்ங்கறத பார்க்கலாம். பாவாணர் தமிழ் சொல்வளம் கட்டுரையில் என்னென்ன பத்தி எல்லாம் சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வித்து வகை, வித்து வகை, வேர் வகை, அரித்தாள் வகை, காய்ந்த இலை வகை, இலை காம்பு வகை, பூமடல் வகை, அரும்பு வகை, பூ காம்பு வகை, இதழ் வகை, காய் வகை, கனி வகை, உள்ளீட்டு வகை, தாவர கழிவு வகை, விதைத்தோல் வகை, பதர் வகை, பயிர் வகை, கொடி வகை, மர வகை, கரும்பு வகை, காய்ந்த பயிர் வகை, வெட்டிய விறகு துண்டு வகை, மரப்பட்டை வகை, பயிர் செறிவு வகை, நிலத்தின் தொகுப்பு வகை, செய்வகை, நில வகை, நன்செய் வகை, வேலி வகை, காட்டு வகை ஆகியவற்றின் சொல்வளங்களை விளக்கியுள்ளார். இந்த கட்டுரையில இதை பத்தி எல்லாம் எழுதியிருக்காரு. அதுல இதை பத்தி எல்லாமே கொடுக்காம கொஞ்சம் சுருக்கமா கொடுத்துருக்காங்க. இப்ப பாடத்துக்குள்ளார போய் நம்ம அதுல என்னென்ன கருத்துக்கள்லாம் இருக்குங்கிறத இப்ப தெளிவா பார்க்க போறோம். இப்ப பக்க எண் 6 எடுத்து லைன் பை லைனா கை வச்சுட்டு வரணும். சரியா? சரிமா 4 எடுத்து பக்க எண் 4 தமிழ் சொல்வளம் தேவநேய பாவாணர் நுழையும் முன் பார்க்கலாம். நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்று கூறியவர் பாரதியார். யாரு? நாடும் மொழியும் நமது இரு கண்கள். பேசக்கூடிய தாய்மொழியாக தமிழ் நம்மளுடைய இரு கண்கள் போன்றது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதியார். அண்டர்லைன் பண்ணிக்குவோம். கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கு இடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது தமிழ். உலகம் அழிந்து போனதுக்கு அப்புறமும் நிலைத்த மொழியாக விளங்கிய மொழி தான் நம்ம தாய்மொழியாகிய தமிழ் மொழி. சரியா? எண்ண வளம் இல்லை என்று எண்ணத்தக்கவாறு பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ளது நம்மளுடைய தமிழ் மொழி. எல்லாரோட இலக்கிய வளமா இருந்தாலும் இலக்கண வளமா இருந்தாலும் எண்ணிலடங்காத சிறப்புகளை பெற்றுள்ள ஒரே மொழி எந்த மொழி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம் தாய்மொழியாகிய தமிழ் மொழி. அனைத்து வளமும் உண்டென்று விடை பகர்கிறது தமிழ் சொல் வளம். தமிழ் சொல் வளத்தை பல துறை அடுத்து சொல்வளம் இலக்கிய மொழிகளுக்கு எல்லாம் பொதுவேனும் தமிழ் மட்டும் அதில் தலை சிறந்ததாகும். தமிழ் மட்டும் அதில் தலை சிறந்தது. எத்தனையோ மொழிகள் உலகத்துல பேசப்படுது இல்லையா? 3000க்கு மேற்பட்ட மொழிகள் பேசப்படுது. இந்தியாவே மொழிகளின் காட்சிசாலை என்று கூறியவர் சாகத்தில். எவ்வளவு மொழிகள் இருந்தாலும் அவ்வளோ மொழியிலையும் மிக சிறப்பு வாய்ந்த மொழி தமிழ் மொழி. ஏன்னா அத்தனை சொற்களஞ்சியங்கள் சொல்வளங்கள் இருக்கக்கூடிய மொழி தமிழ் மொழின்றத நமக்கு ஃபர்ஸ்ட் டைம்லயே அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க.
தமிழ் அல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் போது தமிழில் உள்ள ஒரு பொருள் பல சொல் வரிசைகள் அவற்றில் இல்லா குறை எந்த தமிழறிஞருக்கும் மிக தெளிவாக தோன்றும். தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமன்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்கு உரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ள அப்படின்றாரு கால்டுவெல். கால்டுவெல் யாரு? மொழியியல் அறிஞர் தான் கால்டுவெல். தமிழ் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதினது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம கால்டுவெல். இது 9th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருக்கோம். நம்ம பேசக்கூடிய மொழி தாய்மொழியாக தமிழ் எந்த மொழி குடும்பத்தை சார்ந்தால் திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தது. எந்த மொழி குடும்பத்தை சார்ந்தது? திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தது. நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் லெசன்ல நமக்கு இருக்கு. திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் அது எழுதுறது யாருன்னு கேட்டீங்கன்னா கால்டுவெல். தமிழ் சொல்வளத்தை பல துறைகளிலும் காணலாம் எனும் இங்கு பயிர் வகை சொற்கள் மட்டும் சிறப்பாக எடுத்து காட்டப்பெறும். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாடத்துல உள்ள சப்டாபிக்குள்ள மிஸ் எழுதிருக்க அடிவகை பார்க்க போறீங்க. கிளை பிரிவுகள், காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல். அடுத்து இலை வகை பார்க்க போறோம், கொழுந்து வகை பார்க்க போறோம், பூவின் நிலைகள் பார்க்க போறோம், பிஞ்சு, குலை, கெட்டு போன காய்கறி வகைகளை பார்க்க போறோம். அடுத்து பழத்தோல் வகை பார்க்க போறோம், மணி வகை பார்க்க போறோம், இளம் பயிர் வகை பார்க்க போறோம். இதெல்லாம் இவ்வளோ இருக்கு மிஸ். என்ன மிஸ் இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு பழம் எடுத்தோம்னா பழம் எடுத்துருவீங்க, கொஞ்சம் அழி போயிடுச்சுன்னா அழி போன பழம், அதில் பூச்சிதுன்னா சொத்தை, இது மட்டும் தான் நமக்கு தெரியும். அதுக்குள்ளார என்னென்னலாம் இருக்குங்கிறத இப்ப இந்த பாடத்துல அழகா சொல்லி இந்த பாடத்துல அழகா சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அடி வகை ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள். ஒரு தாவரம் ஒரு செடியை வரைகிறேன் அப்படின்னா இப்ப இது அடி, இதுக்கு மேல இருக்கிறது அடின்னு சொல்லுவோம். இது தண்டு, அதுக்கப்புறம் இது கிளை, இதுக்கப்புறம் இந்த கிளையில இருந்து வர்றது இலை, இதுல இருந்து பூக்கிறது பூ, அதுல இருந்து காய்க்கிறது காய் இல்லையா? இவ்வளவு இருக்கு. ஒரு செடி எடுத்துக்கிறதுனால இவ்வளவு இருக்கு இல்லையா? பாருங்க அடிவகை ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள். இப்ப நெல், கேழ்வரகு முதலியவற்றுடைய அடியை நம்ம என்னன்னு சொல்லுவோம் கேட்டீங்கன்னா தாள். என்னன்னு சொல்லுவோம்? தாள். அண்டர்லைன் பண்ணிக்கீங்க. தாள் அப்படின்னா நெற்தாள், கேழ்வரகுடைய அடி இருக்குல்லையா? பிக்சர் போட்டுக்காங்க பாருங்க. இதெல்லாம் நெல் கதிர இருக்கும் இல்லையா? அதாவது அடிப்பகுதி என்னன்னு சொல்லுவோம்? தாள் அப்படின்னு சொல்லுவோம். தாள்னா பேப்பர் எழுதுறோம் இல்லையா? அந்த பேப்பர் இல்லையா? தமிழ் ஒரு சொல் பல பொருள் இருக்கு இல்லையா? அதனாலதான் தாள் என்பது நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடி. தண்டு, கீரை தண்டு, வாழைத்தண்டு இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அதுவும் அடிதான். வாழைத்தண்டு கீரை அர்த்தம்னா கீரை தண்டு முதலியவற்றின் அடி. கோல், நெட்டி மிளகாய் செடி முதலியவற்றின் அடி. பாருங்க மிளகாய் செடியோடைய அடியை நம்ம கோல், கோல்னா குச்சி இல்லையா? இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கும் செடி. அடுத்து தூறு, குத்து செடி, புதர் முதலியவற்றின் அடி. புதர்கள் எல்லாம் பார்க்க அடம்பலா இருக்கக்கூடிய இடங்களை தான் நம்ம புதர்கள் சொல்லுவோம். அதோடைய செடி குத்து செடின்னு சொல்லுவோம். தூறு. புரியுது? அடிவகை தாள், தண்டு, கோல், தூர். இதுல வந்து பாத்தீங்கன்னா தூர்னால குப்பை சத்தியமா இருக்கும். அப்படியே புதார் மாதிரி அடைஞ்சு கிடக்கிற இடத்துல நம்ம தூர் வர்றோம், தூர்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். இப்ப இந்த அடிவகை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நெல்லுக்கு என்ன சொல்லணும், கேழ்வரகுக்கு என்ன சொல்லணும் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், தாள் சொல்லிட்டீங்க. அடுத்து குத்து செடி, புதர்லாம் என்ன சொல்லுவோம்? தூர். வெரி குட், சூப்பரா சொல்றீங்க. அடுத்து நெட்டி மிளகாய் செடி. வெரி குட்மா, சூப்பரா சொல்றீங்க. அடிவகை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து தட்டு அல்லது தட்டை, கம்பந்தட்டை, சோளந்தட்டை அறுத்து போடுவோம் இல்லையா? கம்பு செடிலாம் பாத்தீங்களா? வளர்ந்தது என்னன்னு சொல்லுவோம்? தட்டைன்னு சொல்லுவோம். முதலியவற்றின் அடி. கழி, கருப்பங்கழின்னு சொல்லுவோம். கரும்பின் அடிப்பகுதி கழி. கரும்பின் அடிப்பகுதி என்னன்னு சொல்லுவோம்? கழி. அடுத்து கழை. கழைனா மூங்கிலுடைய அடிப்பகுதி. மூங்கிலுடைய அடிப்பகுதி என்ன சொல்லுவோம்? கழை. கழையில நீங்க கேள்விப்பட்ட மூங்கில் மரம் தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கழைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையாது. கழைனா மூங்கிலுடைய அடியை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கழைன்னு சொல்லுவோம். அடுத்து அடி, புளி, வேம்பு முதலியவற்றின் அடிதான் புளி. புளியா மரம் பெருசா இருக்கும் இல்லையா? புளியா மரம், வேப்ப மரம் அதெல்லாம் அடிப்பகுதியை அடின்னு தான் நம்ம சொல்லுவோம். அடி என்பது அடிப்பகுதி. ஒரு தாவரத்துடைய அடிப்பகுதி பெயர் பெறக்கூடிய நிலைகள் இதெல்லாம் இதுதான் அடிப்பகுதி. அடுத்து கிளை பிரிவுகள். அடுத்து என்ன வருது? கிளை
பிரிவுகள். தாவரங்களுடைய அடியிலிருந்து பிரியக்கூடிய பெரிய பகுதி இருக்கு, ஒரு பெரிய மரம் எடுத்து வச்சுக்கலாம், அதான் கிளை. பாருங்க, தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள். கவை. கவை அடி மரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை. கவை குச்சி பார்த்திருப்பீங்க, இப்படி இருக்கும், இதான் கவை. கவகுச்சி ஒரு முள்ளெல்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம தள்ளி விடணும்னா கவகுச்சி மாதிரி இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம முச்சடிக்கெல்லாம் தள்ளுவோம், கையில குத்தாம இருக்க அடம்பலா இருக்கிற இடத்துக்கு அந்த கவையை எடுத்து தான் நம்ம குத்துவோம் இல்லையா. தாவரத்துடைய அடி பகுதியில் இருந்து பெரிய மாபெரும் பெரிய கிளை தான் கவைன்னு சொல்லுவோம், பெரிய கிளை. அடுத்து கொம்பு. கொம்பு அல்லது கொப்பு. கொம்பு எடுத்துட்டு போனா குச்சி, கொம்பு அல்லது கொப்புனா சொல்லுவோம் குச்சி. கவையின் பிரிவு, இந்த கவையிலிருந்து சின்ன கிளையா பிரிவு பத்தியா, அது கொம்பு. கொம்பின் பிரிவு சினை. இதுல இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன குச்சி மாதிரி போகும் இல்லையா, அது சினை. கொம்புன்றது சினை. சினையின் பிரிவு, கிளையின் பிரிவு போத்து. இதுல இருந்து வரக்கூடிய சின்ன கிளை போத்து. அடுத்து குச்சி. போத்தின் பிரிவு இனுக்கு. இப்ப பாரு, அம்மா போய் முருங்கீரை 2 இணைச்சிட்டு வா, கருவேப்பிலை 2 கொத்தி இணைச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த போத்துல இருந்து வளரக்கூடிய ஒரு சின்ன இருந்தா இனக்கு, அப்ப கீழ்றதுதான் இனக்கு. கிளைனா கிளையோடைய பிரிவுகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களாமா. அடுத்து இதுல நீங்க கேள்விப்படுற ஒரு என்ன, ஒரு இனுக்கு உடைச்சிட்டு வரா என்னன்னு தெரியாது, இப்ப கீரை உடைச்சிட்டு வரா தான் தெரியும். கீரையில ஒரு இனுக்கு உடைச்சிட்டு வரா ஒரு கொத்துன்னு அர்த்தம், கொத்து, புரியுதா. அடுத்து காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல். காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள். காய்ந்து போனதெல்லாம் சொல்லுவோம், காய்ந்து போச்சுன்னா கட்டை, காய்ந்த கட்டை, மரக்கட்டை. அடுத்து விறகு, சுள்ளி, இதெல்லாம் பெயர் பெறுது இல்லையா. சுள்ளி பொறிட்டு, இப்போ காட்டு போய் சுள்ளி பொறிட்டோம்னா தெரியாது, விறகு பொறிட்டோம்னா தெரியும், ஆனா சுள்ளி என்பது தெரியாது. சுள்ளி என்பது சின்ன சின்ன குச்சி தான் சுள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா. கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கொஞ்சம் தெரியும், நம்ம பெரும்பாலும் டவுன்ல இருக்க பிள்ளைங்களுக்குலாம் இதெல்லாம் தெரியாது, சொற்களஞ்சியங்கள்லாம் தெரியாதுங்கிறதால நீ தெரிஞ்சுக்கணும். சுள்ளி காய்ந்த குச்சி. விறகு காய்ந்த சிறு கிளை. காய்ந்த சின்ன சின்ன கிளைகள்லாம், சின்ன சின்ன கிளைகள்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், காய்ந்த கிளைய விறகுன்னு சொல்லுவோம் சரியா. வெங்கடி காய்ந்த கழி. கட்டை காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். பெரிய பெரிய அடியெல்லாம் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய மரம் காஞ்சி போய் கிடக்கு இல்லையா. இப்போ ஹோட்டல் கடைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போவாங்க பெரிய பெரிய கட்டை, அதை பொழந்து என்ன பண்ணுவாங்க, அடுப்பேறி வைப்பாங்க இல்லையா, அதான் பெரிய காய்ந்த கட்டையும் விறகு தான். இப்போ மொத்தமா நமக்கு என்ன தெரியும், விறகு மட்டும்தான் சொல்லுவோம், ஆனால் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவுகளை நமக்கு தெரியாது இல்லையா. போய் விறகுனா விறகு உடைச்சிட்டு வருவோம், அவ்வளவுதான். சுள்ளினா என்னன்னு தெரியாது. அடுத்து வெங்கடினா என்னன்னு தெரியாது. வெங்கடினா பெரிய கழின்னு அர்த்தம், பெரிய காய்ந்த கட்டைன்னு அர்த்தம், புரியுதா. அடுத்து இலை வகை. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம், இப்ப அடி வகை பார்த்தாச்சு, கிளையுடைய பிரிவுகள் பார்த்தாச்சு, காய்ந்த அடி பார்த்தாச்சு. இலை தானே, ஒரு சாதாரண இலை தானே, அந்த இலை எதனாலாம் சொல்லலாம். இலைக்கு துளிரிட்டு வரும்போது தளிர்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் பெருசாச்சுன்னா இலைன்னு சொல்லுவோம், காய்ந்த இலையா ஆயிடுச்சுன்னா அது சருகுன்னு சொல்லுவோம், சருகு அல்லது சண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்ப அதான் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள். இலை, இப்ப பாத்தீங்கன்னா எந்தெந்த இலையெல்லாம் நம்ம இலைன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா, புளிய இலை, மா இலை, வேப்பிலை, இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் இலை வகைகள். புளி, வேம்பு முதலியவற்றின் இலைகளை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இலைன்னு சொல்லுவோம். அது மட்டும் எடுத்துக்கிட்டா, நெல், புல் முதலியவற்றின் இலை, தாள். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த அடி வகையில சொன்ன நெற்பயிர்கள்லாம் தாள்னு சொல்லுவோம் இல்லையா. நெல், புல் முதலியவற்றின் இலை, தாள். அடுத்து தொகை. சோள தொகை, கரும்பு தொகைன்னு சொல்லுவோம். சோள தொகை, கரும்பு தொகை. தொகைனா இலைதான், ஆனா வந்து இலைன்னு சொல்லக்கூடாது, தொகைன்னு நம்ம சொல்லணும். அடுத்து ஓலை. எதெல்லாம் நம்ம ஓலைன்னு சொல்லுவோம், தென்னை ஓலை, பனை ஓலை இல்லையா, தென்னை கீற்று இல்லையா, அதெல்லாம் வந்து பனை ஓலை, தென்னை ஓலை. ஓலைனா எல்லாம் பெருசா இருக்கும், அது ஓலைன்னு சொல்லுவோம். அடுத்து சண்டு. காய்ந்த தாளும் தோகையும். காய்ந்த தாள் அப்படின்னா என்ன, அந்த நெல் பயிர்கள்லாம் காய்ச்சி அந்த அடிக்கட்டைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த காய்ந்த பகுதியை தாள்னு சொல்லுவோம். அது சருகும் சண்டும் அப்படின்னு சொல்லுவோம். காய்ந்ததை நம்ம சருகு என்னன்னு சொல்லுவோம், சருகை கொண்டு போயிட்டு கொளுத்திட்டு வா. குப்பை நம்ம குப்பைன்னு சொல்லுவோம், காய்ந்த இலை குப்பைன்னு சொல்லுவோம், குப்பைன்னு சொல்லக்கூடாது, சருகு. காய்ந்த இலை, காய்ந்த இலைக்கு என்ன பேரு, சருகு. அடுத்து கொழுந்து வகை பார்க்கலாமா.
எதற்கெல்லாம் கொழுந்து சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துளிர் அல்லது தளிர். துளிர் அல்லது தளிர். நீங்க ஒரு செடி நட்டு வைக்கிறீங்க, இப்ப ஒரு மாங்கொட்டை நட்டு வைக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சோண்டு எட்டி வெளியில பார்க்கும் இல்லையா, அது துளிர்த்து வருது மிஸ். அதோடைய தளிர் அழகா இருக்கு மிஸ். துளிர் சொல்லலாம் அல்லது தளிர் சொல்ல. தழைத்து வருவதனால் அது தளிர் அல்லது துளிர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. துளிர் அல்லது தளிர். இதை எதெல்லாம் சொல்லுவோம் துளிர் அல்லது தளிர் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல், புல் முதலியவற்றின் கொழுந்து தளிர் அப்படின்னு சொல்லுவோம். நெல், புல் முதலியவற்றுடைய கொழுந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் தளிர். அடுத்து முறி அல்லது கொழுந்து. முறி முறி கேள்விப்படாத பேர், கொழுந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. புளிய மரம் இருக்கு இல்லையா, புளிய மரம். அடுத்து வேப்ப மரம், இது என்னன்னு சொல்லுவோம் முறி. அதோடைய கொழுந்து வகையை நம்ம என்னன்னு சொல்லுவோம் முறி. நல்லா சிவப்பா இருக்கும் பாருங்க, குட்டி குட்டியா அழகா சிவந்து வரும். அந்த இலையை பறிச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம் புளியில வச்சு சாப்பிட்டுருக்கோம். ஞாபகம் இருக்கா, மாங்கொழுந்துல இருந்து வரக்கூடிய இலையெல்லாம் சின்ன பிள்ளைங்களாம் அழகா சாப்பிடுவாங்க. துவரும் அந்த புளிப்பும் கலந்த ஒரு டேஸ்ட் தனியாவே இருக்கும் இல்லையா. முறி அல்லது கொழுந்து இது சொல்லுவோம் புளி, வேம்பு முதலியவற்றின் கொழுந்து. அடுத்து குருத்து. குருத்து என்ன, சோளம் குருத்து. சோளம், கரும்பு. சோளம், கரும்பு, தென்னை, பனை முதலியவற்றின் கொழுந்து நம்ம என்ன சொல்லுவோம் குருத்துன்னு சொல்லுவோம். கொழுந்து நம்ம என்ன சொல்லுவோம் சோளம், கரும்பு, தென்னை, பனை. அண்டர்லைன் பண்ணுங்க குருத்து. கொழுந்தாடை அப்படிங்கிறது கரும்பின் நுனி பகுதி. கொழுந்தாடை என்பது கரும்போடைய நுனி பகுதி. கரும்பு செடியிலே கரும்பு நுனி பகுதி தான் என்னது கொழுந்தாடை. கொழுந்தா இருக்கும் அந்த இலை பார்த்தா மென்மையாக இருக்கும், மிகவும் மென்மையா இருக்கும் கொழுந்தாடை. அடுத்து பூவின் நிலைகள். பூவின் நிலைகள் அடை பூ முக்கு வைக்கும், அப்புறம் அது மலரும், அப்புறம் மலர்ந்து என்னாகும் கீழே விழும் காய்ந்த நிலை. அது வரைக்கும் இப்ப நம்ம பார்க்கலாம். பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள். அரும்பு பூவின் தோற்ற நிலை. அரும்பு என்பது பூவின் தோற்ற நிலை. தெருவில் வந்து அரும்பு வித்தனவை வாங்குறதுல முக்கா கொண்டாந்து வைப்பாங்க. சாயந்தரம் பார்த்தா அது என்ன ஆயிடும் நல்லா மலர்ந்து போயிடும் இல்லையா. அப்ப அரும்பு என்பது மொட்டு அப்படியே முக்காவே இருக்கும் இல்லையா. பூவின் தோற்ற நிலையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அரும்புன்னு சொல்லுவோம். அடுத்து போது. பூ விரிய தொடங்கும் நிலை. அந்த பூ வந்து லைட்டா அப்படியே கொஞ்சம் மொட்டு வெடிச்சு விரியக்கூடிய நிலையை தான் போது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பி. பீனா மரச்செடியின்றி பூ கீழே விழுந்த நிலை. மலர்னா பூ மலர்ந்து விட்டதுன்னு அர்த்தம். பூ மலர்ந்து விட்டதுன்னு அர்த்தம். மலர் அப்படின்னா பூ மலர்ந்துச்சுன்னு அர்த்தம். பி என்பது மலர் தான். அந்த மலர் காய்ந்து கீழே விழக்கூடிய நிலையை தான் நம்ம வி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து செம்மல். செம்மல்ங்கிறது பூ வாடிய நிலை. செம்மல் என்பது பூ வாடிய நிலை. இந்த லெசன்ல ஒவ்வொரு லைனும் நீங்க உத்தது பார்த்து படிக்கணும். இதுல இருந்து உங்களுக்கு 1 மார்க் நமக்கு நிறைய கேட்பாங்க. செம்மல் என்பதன் பொருள் என்ன, பூ வாடிய நிலையை தான் நம்ம எப்படி அழைப்போம் செம்மல். அடுத்து பிஞ்சு வகை. அடுத்து என்ன பார்க்க போறோம் பிஞ்சு வகை. என்னென்னலாம் பிஞ்சுன்னு சொல்லுவோம், மாம்பிஞ்சு, புளியாம்பிஞ்சு இப்படி சொல்லுங்க இல்லையா. பிஞ்சு நம்ம இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள். பூம்பிஞ்சு பூவோடு ஃபர்ஸ்ட் பூ வைக்கும். அந்த குட்டி குட்டியா மாங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஞ்சு இருக்கும் பாருங்க, குட்டி குட்டியா. அந்த பிஞ்சு கொஞ்சம் குத்தி வச்சுன்னா வடு என்னன்னு சொல்லுவோம் வடுன்னு சொல்லுவோம். பூவோடு கூடிய இளம் பிஞ்சு பிஞ்சுன்னு சொல்லுவோம். அடுத்து இளம் காய் அப்படின்னா வடு. என்ன வடு, மாவடு. அடுத்து மாம்பிஞ்சு, மா பிஞ்சுன்னு சொல்லக்கூடாது மாவடு. அடுத்து மூசு. மூசுனா பலா பிஞ்சு, ஆனா அது பேர் என்ன மூசு. அடுத்து கவ்வை. கவ்வைனா எல் பிஞ்சு. எள்ளோடைய எல் செடி பார்த்துட்டீங்களா, அந்த எள்ளு வந்து குட்டி குட்டியா இருக்கும், அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் கவ்வை. என்னன்னு சொல்லுவோம் கவ்வை. அடுத்து குறும்பை. தென்னை, பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு குட்டி குட்டி தேங்காய் இருக்கும், பிஞ்சு நிலையில வருது இல்லையா, அதை என்னன்னு சொல்லுவோம் குறும்பைன்னு சொல்லுவோம். தென்னை குறும்பை. அடுத்து முட்டு குறும்பை, சிறு குறும்பை. அடுத்து இளநீர், முற்றாத தேங்காய். இளநீர்னா என்ன, முற்றாத தேங்காய். இளநீர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அது பயன்பாட்டுக்குரிய சொல்லுதான். இளநீர் என்பது பயன்பாட்டுக்குரிய சொல்லு. நீங்க இளநீரை பார்த்துருப்பீங்க. தேங்காய் வந்து முற்றாமல் தண்ணீரோட இருக்கும், இல்லைன்னா உள்ளார வந்து தேங்காய் வந்து முற்றாம வழுக்கியா இருக்கும் இல்லையா, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் இளநீர். அடுத்து நுழாய். நுழாய்னா இளம் பாக்கு. பாக்கு மரம் இருக்கு இல்லையா, பிஞ்சு பாக்கு இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் நுழாய். நுழாய்னா நம்ம கேள்விப்படாத பேர் பிஞ்சு பாக்கு. அடுத்து கற்கள். அதாவது கற்கள்ங்கிறது இளநெல். நம்ம அரிசி பார்க்கும்போதுலாம் கருப்பரிசி இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த கருப்பரிசி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஞ்சு
அது பிஞ்சிலேயே வந்து இதாகிறதுனால கருப்பாயிடுறதுனால கருக்கள், கருக்க அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, கருக்கள். அடுத்து கச்சல். கச்சல் என்பது வாழை பிஞ்சு. வாழை பிஞ்சுன்னு சொல்லக்கூடாது, கச்சல்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், சின்ன சின்ன வாழைக்காய் இருக்கு இல்லையா, அதை வாழை கச்சல். என்னன்னு சொல்லணும், வாழை கச்சல். இதெல்லாம் நம்ம கேள்விப்படாத பேர்கள், அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் அந்த சொல்லாய்வு கற்றலிருந்து நமக்கு தேவநேய பாவனர் அழகா நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து குலை வகை. என்னென்னலாம் குலை சொல்லுங்க உங்களுக்கு? குலைக்கும் கொலைக்கும், வாழை குளத்தல் இருந்துச்சுன்னு சொல்லுவோம், வாழை கொலைய பண்ணும் குலை, வாழை குலை, தென்னங்குலை சொல்லியா, புரியுதா? அடுத்து பாருங்க, கொலைன்னு சொல்லக்கூடாது, குலை வகை. தாவரங்களின் குலை வகைகளை குறிப்பதற்கான காய்களையோ கனிகளையோ கூறும் சொற்கள். கொத்து கொத்தா காய்ச்சா அது குலை, கொத்து கொத்தா காய்ச்சா அது குலைன்னு சொல்லுவோம். கொத்து, கொத்துனா என்ன, அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அவரைக்காய் மட்டும் தனியா காய்ச்சிருக்காது. ஒரு இதுல பார்த்தீங்கன்னா ஒரு தண்டுல பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 அவரைக்காய் இருக்கும் இல்லையா. அவரை, துவரை முதலியவற்றின் குலை கொத்து. அடுத்து குலை, கொடி, முந்திரி போன்றவற்றின் குலை குலைன்னு சொல்லுவோம். அடுத்து தாறு, வாழை குலைய நம்ம என்ன சொல்லுவோம், தாறுன்னு சொல்லுவோம். அடுத்து கதிர், கேழ்வரகு, சோளம் முதலியவற்றின் கதிர். அடுத்து அலகு அல்லது குரல், நெல், திணை முதலியவற்றுடைய கதிரை நம்ம என்ன சொல்லுவோம், அலகு அல்லது குரல். இதெல்லாம் கேள்விப்படாத பெயர்கள் இல்லையா. குரல், குரல்னா நம்ம பேசுற குரல் மட்டும் தான் தெரியும். இந்த நெல், திணை, திணைனா என்ன, கம்பு, சோளம் இதெல்லாம் திணை பயிர்கள்னு சொல்லுவோம். மலாட்டா இதெல்லாம் திணை பயிர்கள், புரியுதா? இது நம்ம என்ன சொல்லுவோம், குரல் அல்லது அலகு. அடுத்து சீப்பு, வாழைத்தாட்டுடைய பகுதி. நீ ஃபுல்லா இருந்தால் வாழை போல, அதோட ஒரு சீப்பு மட்டும் அறுத்தா அது சீப்புன்னு சொல்லுவோம். குலையுடைய ஒரு பகுதி, ஒரு தார்ல இருந்து ஒரு சீப்பு மட்டும் அறுத்தா அது சீப்புன்னு சொல்லுவோம். குலை வகை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து கெட்டு போன காய்கறி வகைகள் உங்களுக்கு என்ன தெரியும், அழுகி போச்சு மிஸ், அது வீணா போயிடுச்சு, கெட்டு போச்சு, இல்லைன்னா சொத்தை பூச்சி, இதான் உங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்ப அதை பார்க்கலாம். கெட்டு போன காய்க்கும் கனிக்கும் தாவரத்திற்கு ஏற்ப வழங்கும் சொற்கள். சூம்பல், சூம்பி போன பழம்னா நுனியில போய் அந்த ஒரு காய் பெருசா இருந்தா நுனியில மட்டும் அப்படியே கெட்டு போயிட்டே ஒரு சூம்பி, கருப்பா அப்படியே ஒரு மாதிரி மேல வெள்ளையா பாசி படம் அந்த மாதிரி வரும், அதுதான் சூம்பல் பழம்னு சொல்லுவோம். சுருங்கிய காய். அடுத்து சிவியல், சிவியல்னா சுருங்கிய பழம். சுருங்கிய பழம், பழத்துல உள்ள நீச்சத்தெல்லாம் குறைஞ்சி தோல்லாம் சுருங்கி வருது இல்லையா, அத சிவியல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சொத்தை. சொத்தைனா புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி. காய்கள்லயும் இருக்கும், அடுத்து பழத்திலையும் இருக்கும் இல்லையா. பூச்சி நீங்க பார்த்துருப்பீங்க, ஆப்பிள் அறியும் போதோ ஆரஞ்சுலையோ இல்ல புழு பூச்சிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன சொல்லுவோம், சொத்தை பழம், அது சாப்பிடாதீங்க சொல்லுவோம் இல்லையா, சொத்தை. அடுத்து வெம்பல், வெம்பி போச்சுன்னா சூட்டுனால, வெயில் தாங்காம வெப்பம் தாங்காம பழம் சூட்டுனால இதாகிறத நம்ம வெம்பி போயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வெம்பல். அழுகல், அழுகல்னா குழுகுழுத்து நாரிய பழம். அழுகல்னா என்ன, குழுகுழுத்து நாரிய பழம். அலியல் அப்படின்னா லேசா அழுகி போயிருக்கு, அது ரொம்ப கெட்டு போயிடுச்சுன்னா குழுகுழுத்து அழுகிய பழம். அடுத்து சொண்டு, சொண்டுனா பதறாய் போன மிளகாய். மிளகாய் பார்த்தீங்கன்னா நல்ல தெம்பான மிளகாய் இருக்கும், சத்து இல்லாம உள்ளார வந்து ஒரு மாதிரி தக்கையா இருக்கக்கூடிய, மேல ஒரு மாதிரி மஞ்சளும் ஒரு மாதிரி ஃபுல்லா ரெண்டும் இல்லாம ஒரு மாதிரி கலந்து போன இதுதான் பதறாய் போன மிளகாய்ன்னு சொல்லுவோம். அந்த பதறாய் போன மிளகாய்க்கு பேர் என்னன்னா சொண்டு. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படாதவங்க இப்ப பண்ணுவோம் சரியா. அடுத்து கோட்டான்காய் அல்லது கூகைக்காய். கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்ட காய், தேரைக்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய், அல்லிக்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய், ஒல்லிக்காய்னா தென்னையில் கெட்ட காய். கோட்டான் பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த காய் சில காய்கள் மேல போய் பறவைகள் உட்கார்ந்தா தேராத இந்த காய் வந்து வீணா போயிடும். தேரை உழுந்த காய், மொந்தங்காய் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அது தேராத போறதுனால அதுக்கு அதுக்குண்டான பேர்கள். இதுதான் கெட்டு போன காய்கறி வகை. அடுத்து பழத்தோல் வகை. பழத்தினுடைய தோல்களுக்கும் சில தோல் பார்த்தீங்கன்னா இப்போ வாழைப்பழத்தோல் கொஞ்சம் மொத்தமா இருக்கும், ஆரஞ்சு தோல் மொத்தமா இருக்கும், ஆப்பிள் தோல் பார்த்தீங்கன்னா மிக சன்னமா இருக்கும், சன்னம்னா மெலிசா இருக்கும் இல்லையா, அப்ப அந்த தோல் வகைகள்லாம் பார்ப்போம். பழங்களின் மேற்பகுதியினை குறிக்க வழங்கும் சொற்கள். தொலி அப்படின்னா மிக மெல்லியது, தொலினா மெலிசா இருக்கும் பாருங்க. தோல் வந்து ஆப்பிளோடைய தோல் எடுத்துக்கணும்னு வச்சுக்கீங்களா, மெலிசா இருக்கும், ஆப்பிளோடைய தோல் மெலிசா இருக்க தொலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்து தோல் திண்ணமானது. தோல்னா திண்ணமானது, வாழைப்பழ தோல் ரொம்ப மொத்தமா இருக்கும், அது நம்ம என்ன சொல்லுவோம் தோல். இப்போ பார்த்தீங்கன்னா பப்பாளி பழத்துல தோல் மெலிசா இருக்கும், வாழைப்பழ தோல் வந்து கெட்டியா இருக்கும், ஆரஞ்சு தோலோட வந்து தோல் வந்து
பெருசா இருக்கும். அடுத்து தோடு வன்மையானது, ரொம்ப ரொம்ப கெட்டியா இருக்கிறது தோடு. ஓடு மிக வன்மையானது, மிக வன்மையானது. ஓடு பாத்தீங்கன்னா தேங்காய் ஓடு சொல்லலாம், சுரைக்காய் ஓடு, தேங்காய் ஓடு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்டியா இருக்கும். குடுக்கை சுரையின் ஓடு தான் நம்ம குடுக்கைன்னு சொல்லுவோம். அடுத்து மட்டை, மட்டைனா தேங்காய் நெற்றியின் மேற்பகுதி. உமி அப்படின்னா நெல் கம்பு மேல, நெல் பயிர் மேல ஒரு இது இருக்கு இல்லையா, தோல் இருக்கு இல்லையா, அதை நம்ம உமின்னு சொல்லுவோம். அடுத்து கொம்மை, வரகு கேழ்வரகு முதலியவற்றுடைய உமியை தான் நம்ம உமின்னு சொல்லுவோம், கொம்மைன்னு சொல்லுவோம். தோல் வகை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பயிர் வகைகளாக இருந்தாலும் சரி, பழ வகைகளாக இருந்தாலும் சரி, காய் வகைகளாக இருந்தாலும் சரி, அதோடைய மேற்பகுதியில் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தோல்னு சொல்லுவோம். அடுத்து மணி வகை, தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள், தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள் தான். தானியங்களை நம்ம மணிகள்னு சொல்லுவோம். நம்ம கழுத்துல போடக்கூடிய மணி அல்ல, தானியங்களுக்கு வழங்கக்கூடிய மணி. கூலம், நெல் புல் முதலிய தானியங்களை நம்ம கூலம், கூல வாணிகம்னா தானிய வகைகளை விற்கக்கூடியவங்கன்னு அர்த்தம். அடுத்து பயிறு, அவரை உளுந்து முதலியவை. அடுத்து கடலை, வேர்க்கடலை கொண்டக்கடலை முதலியவை. விதை, விதைனா கத்திரி மிளகாய் முதலியவற்றின் வித்து, வித்துனா விதைன்னு அர்த்தம், இதனுடைய விதைகளை சொல்லுவோம். அடுத்து கால், புளி காஞ்சிரை முதலியவற்றின் வித்து, புளியம்பட்டவர்களே அதை வச்சு வரக்கூடிய வித்து விதை. அடுத்து முத்து, வேம்பு ஆமணக்கு முதலியவற்றின் வித்து. அடுத்து கொட்டை, மா பனை முதலியவற்றின் வித்து. கொட்டைனா மாங்கொட்டை, பனை கொட்டையை போட்டுதான் பனைக்கிழங்கு வர வைப்பாங்க இல்லையா, முதலியவற்றின் வித்துனா விதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்காய், தென்னையின் வித்து. தென்னங்காய் என்ன பண்ணுவாங்க, அப்படியே கீழே மண்ணில் பறிச்சா அதெல்லாம் குறுத்து விட்டு வரும் இல்லையா, அது தேங்காய் தென்னையின் வித்து. முதிரை, அவரை துவரை முதலிய பயிர்களை நம்ம என்ன சொல்லுவோம்? முதிரை பயிர்கள் சொல்லுவோம். இது மணி வகை, இது மணி வகை. மணிலா பயிறு, மணிலா பயிர்னா இதெல்லாம் பயிருன்னு சொல்லாம பயிர் வகைகளை நம்ம பெரும்பாலும் மணின்னு சொல்லுவோம். ஏன்னா தானிய வகை சின்ன சின்னதாக மணிமணியா இருக்கிறதால நமக்கு இந்த மணிலா அப்படின்றத தேவைப்படலாம். அடுத்து இளம் பயிர் வகை, தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள். நாத்து நடுது, நாற்று. நெல் கத்திரி முதலியவற்றின் இளநிலை நாற்று. அடுத்து கன்று, இதெல்லாம் சொல்லுவோம், மாங்கன்று, புளியங்கன்று, வாழைக்கன்று, தென்னங்கன்று. தென்னம்பிள்ளை சொல்லுவோம், தென்னங்கன்று சொல்லுவோம், தென்னம்பிள்ளை. சரியா? மா புளி வாழை முதலியவற்றின் இளநிலையை நம்ம என்ன சொல்லுவோம்? கன்று. அடுத்து குருத்து, வாழையின் இளநிலை. வாழை செடின்னு சொல்ல மாட்டோம், வாழை மரம்னு சொல்ல மாட்டோம், வாழை குருத்து நட்டு வச்சு அது பெருசா வாழை மரமா வரும். நீங்க வாழை குருத்து நீங்க பார்த்துருப்பீங்க. அடுத்து பிள்ளை, தென்னையினுடைய இளநிலை, தென்னம்பிள்ளை. அணிற்பிள்ளைலாம் சொல்லக்கூடாது, தென்னம்பிள்ளை. குட்டி, விழாவின் இளநிலை. மடலி அல்லது வடலி, பனையின் இளநிலை. பைங்கூழ், நெல் சோளம் முதலியவற்றின் பசும் பயிர். இப்ப இதுதான் இளநிலைகள், பயிர்களுடைய இளநிலைகளை இப்ப நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாம் பார்த்தோம். கிளை, காய்ந்த அடி, இலை வகை, கொழுந்து வகை, பூவின் இலைகள், பிஞ்சு வகை, கொலை வகை, கெட்டுப்போன காய்கறி வகை, பழத்தோல், மணி வகை, இளம் பயிர்கள். இது எண்ணற்ற சொற்களை புதுசா நீங்க பார்த்துக்கிட்டீங்க. இவ்வளோ சொற்பாலங்களோட நம்ம தாய்மொழியாகி தமிழ் மொழி விளங்குகிறதுங்கிறத இந்த லெசன்ல நமக்கு தேவநேய பாவனார் அழகா சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து வரக்கூடிய 2 பேராகிராஃப்லயும் தமிழுடைய சிறப்பை நமக்கு சொல்லியிருக்கோம். அந்த 2 பேராகிராஃப் படிச்சு பாருங்க. இந்த மேற்கூறிய அனைத்தும் கீழே தமிழ்ல உள்ள மொழி வளங்களை சொன்னதுனால இவர் யாரு? மொழி ஞாயிறு தேவநேய பாவனார் என்று சிறப்பித்து வழங்கப்படுகிறார், அழைக்கப்படுகிறார். அந்த கிரீன் கலர் பாக்ஸ்ல இருக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஃபுல்லா பார்க்கணும். அதை ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணுங்க. இதோட பிக்சர் மட்டும் தான் போட்டு காமிச்சிருக்கேன். நமக்கு அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.